நாம் வந்து புதுசாக ஸ்கேல் வாங்கியிருந்தோம்ல, அதை வச்சு நம்ம எப்படி பழகலாம், அது எதுக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கேல் வந்து 5 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினி ஸ்கேலப், பிக் ஸ்கேலப், ட்ரையாங்கிள் ஸ்கேலப், ஸ்ட்ரெயிட் ஸ்கேலுக்கு, ப்ரோ சர்க்கிள் அப்படின்னு 5 டைப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்னதாக வளைவு இருக்குது பாருங்களா, அது வந்து மினி ஸ்கேலப்னு சொல்லுவாங்க. பிக் ஸ்கேலப் அதாவது பெருசாக இருக்குது பிக் ஸ்கேலப்புன்னு. ட்ரையாங்கிளும் ஸ்ட்ரெயிட்டாக வேணுனாலும் ஸ்கேலுக்கு யூஸ் பண்ணாலும் அதில் மெஷர்மெண்ட் இருக்குது. ப்ரோ சர்க்கிள்லாம் அந்த சர்க்கிளும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதாவது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு அந்த சர்க்கிள் யூஸ் ஆகும், இந்த ட்ரையாங்கிளும் யூஸ் ஆகும். மெயினாக ஸ்கேலப் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால அனைத்து பேருக்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இந்த ஸ்கேலை நான் வாங்கியிருக்கேன். வாங்க பழகலாம். ட்ரையாங்கிள்லாம் ப்ளவுஸில் வந்து ட்ரையாங்கிள் வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதுவும் ஸ்கேலப் ட்ரையாங்கிள்லேயே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸ்கேலப் வர மாதிரி பண்ணுறதுக்கும், அதில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணலாம். ஸ்கேலப் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் வரைஞ்சிட்டு அதில் ஸ்கேலப் பேட்ச் ஒர்க்கும் கொடுக்கலாம். அதுவும் நல்லா செமையாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்கேலப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அனைத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை வாங்கி நல்லா பயன்படுத்துங்க. அழகாக வருது பாருங்கள், எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை வச்சு நான் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் கற்றுக்கிட்டதை, நான் கற்றுக்க போகிறத நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்கேலை வந்து நான் வரைஞ்சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதையே நம்ம கேன்வாஸில் வச்சு ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பாக்ஸ், அதாவது ஹாம்கோல் வளைவு எப்படி, இந்த ஹாம்கோல் மெஷர்மெண்ட் இது வாங்கியிருந்தேன்ல, எப்படி போடுறதுன்னு எனக்கும் தெரியலங்க. அதாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். இப்படி போடணுமா அப்படி போடணுமா அப்படின்னு தெரியல. இப்படி தான் வைக்கணும் போல இருக்குங்க. எல்லா வீடியோவிலையும் இப்படி தான் வைக்கிறாங்க, ஹாம்கோல் வளைவு சொல்லி. நானும் கற்றுக்குவோம். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியாததை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அவங்கவுங்க டேலண்ட்டை அவங்கவுங்க தான் கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொண்டுட்டு வரணும். எனக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டு டைலரிங் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? கரெக்ட்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.